வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஜெயின் ஸ்பெஷல் தூர் தால் ஃப்ரை அப்புறம் ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். சிம்பிளான ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நாம் 2 கிளாஸ் அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் நம்ம ஜீரா ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக ஜீரா ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஜெயின் தால் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது நான் ஒரு மஞ்சள் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குழையாக வேக வச்சு எடுத்துக்கணும். இது இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த பருப்பெல்லாம் கொஞ்சமாக பொன்னிறமாக ஆனதும் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஜெயின் தால் ஃப்ரையாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. இப்போது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதை சேர்த்து வதக்குங்க. என்னோடய ஜெயின் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி அவங்க செஞ்சப்போ வெங்காயம் இல்லாமல் எப்படா டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரிஞ்சது அது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அதனால தாங்க நான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட துவரம் பருப்பு அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அருமையான தால் ஃப்ரை ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ அருமையான ஜெயின் தால் ஃப்ரை ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக. இது நம்மளுக்கு தால் ஃப்ரைக்கு ரிச்னஸ் ஆட் பண்ணும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அருமையான ஜெயின் தால் ஃப்ரை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி. வாங்க ஜீரா ரைஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் எவ்வளோ ஃபர்மாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஜீரா எல்லாம் கடைசியில் தங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ஆக்சுவலி ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கரில் நீங்கள் ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இன்னொரு குக்கரில் தால் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் தால் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஜீரா ரைஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த ஜீரா ரைஸோட தால் ஃப்ரை கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ ஈஸியாக குவிக்காக ஒரு 30 நிமிஷத்தில் லஞ்ச் எப்படி ரெடி பண்ணணும்னுட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனுக்கு நம்மளுக்கு இது கரெக்டான ரெசிபியாக இருக்கும். வெங்காயம் விலை வேறு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன்.
சேனலில் புது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான ஜெயின் ஸ்பெஷலான தால் ஃப்ரை அப்புறம் ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்து புது வீடியோவோட சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.